أن عائشة رضي الله تعالى عنها قالت قلت يا رسول الله على النساء جهاد قال نعم عليهن جهاد لا قتال فيه الحج والعمرة رواه ابن ماجه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானா. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானா. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானா. மருத்துவமனை சிலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர முடிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அலன் நிசாஇ ஜிஹாதுன், பெண்களுக்கு ஜிஹாத் சம்பந்தமாக கேட்கிறாங்க. பெண்கள் ஜிஹாதுக்கு செல்ல வேண்டும் என்பது சம்பந்தமாக கேட்கிறாங்க. பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கிறதா? கால சரதா சொன்னாங்க அலைஹின்ன ஜிஹாதுன், ஆமா பெண்களுக்கு ஜிஹாத் இருக்கு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு லா கிதாலன் ஃபீஹி, சண்டை போறதெல்லாம் இல்லை. அல்ல, பெண்களுடைய ஜிஹாதுல லா கிதாலன் ஃபீஹி, சண்டை போறதெல்லாம் இல்லை. அவங்களுடைய ஜிஹாத் அப்படிங்கிறது அல் ஹஜ்ஜு வல் உம்ரா, ஹஜ்ஜும் உம்ராவும் தான் பெண்களுக்குண்டான ஜிஹாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மல்லம் யம்னஹு மினல் ஹஜ், ஹஜ்ஜ் கடமையான ஒருவருக்கு அவரை யாருமே தடுக்கல, யாருமே தடுக்கல, ஹஜ் செய்வதிலிருந்து அவரை தடுக்கல. வஹாஜத்துன் தாஹிரத்துன், வெளிப்படையான எந்த தேவைகளும் போகாமல் இருப்பதற்கும் இல்லை, ஹஜ்ஜுக்கு போகாம இருப்பதற்கு வெளிப்படையான எந்த தேவைகளும் இல்லை. அவ் சுல்தானுன் ஜாயிரும், அநியாயக்கார அரசன் அவனை தடுத்து நிறுத்தவும் இல்லை. அதே போல அவ் மரதுன் ஹாபிசுன், பெரும் நோய் அவனை தடுத்து விடவும் இல்லை. எந்த நோயும் அவனை தடுக்கல. ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சியாளரும் அவரை தடுக்கல. வெளிப்படையான எந்த தேவைகளும் இல்லை. ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தும் யார் ஹஜ்ஜு செய்யவில்லையோ ஃபமாத்த வலம் யஹஜ்ஜு ஃபல்யமுத் இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானி வ இன்ஷா நஸ்ரானியன், அவன் நாடுனா யூதனாக மரணித்துக் கொள்ளட்டும், நஸ்ரானியாக மரணித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றது. அப்படி என்றால் ஹஜ்ஜு கடமையாகி ஹஜ்ஜு செய்யாம வர்ணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. அதே போல ஹாஜிகள் எல்லாம் யார்? அல் ஹாஜ்ஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ், ஹாஜும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அஜாபஹும், ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் துஆ செய்தார்கள் என்றால் அஜாபஹும், அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கீகரிக்கப்படும்.
அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடினாங்க அப்படின்னா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஃதுல்லாஹி தலாலத்துன், அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள் 3 பிரிவினர்கள். யாரு? அல் காஸி, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடியவர்கள், வல் ஹாஜ், ஹஜ் செய்யக்கூடியவர்கள், வல் முஅத்தமிர், உம்ரா செய்யக்கூடியவர்கள். இந்த 3 கூட்டத்தார்களும் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹகி, நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா லகைத்தல் ஹாஜ், ஹஜ் செஞ்சிட்டு வந்து ஒரு ஹாஜ் இருக்கிறார், அவங்கள சந்திக்கிறோம். ஹஜ் செய்துவிட்டு வந்த ஹாஜ, இதா லகைத்தல் ஹாஜ, நீங்க ஹஜ் செய்துவிட்டு வந்த ஹாஜ நீங்கள் சந்திச்சீங்க அப்படின்னா ஃபஸல்லிம் அலைஹி, அவருக்கு நீங்க சலாம் சொல்லுங்க. ஹாஜியை போய் சந்திச்சு ஃபஸல்லிம் அலைஹி, அவருக்கு சலாம் சொல்லுங்க. வஸாஃபிஹு, அவரிடம் முஸாஃபஹா செய்யுங்க. வஸாஃபிஹு, அவரிடம் முஸாஃபஹா செய்யுங்க. வமுர்ஹு, அவரிடம் நீங்கள் ஏவுங்க. எதுக்காக வேண்டி? ஐ யஸ்தக்ஃபிர லக, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி துஆ செய்வதற்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி துஆ செய்யும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். கப்ல ஐ யதுஹுல பைத்தஹு, அவர் தன்னுடைய வீட்டுக்கு நுழைவதற்கு முன்பாக அதை செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹாஜை சந்திச்சினா முதல்ல சலாம் சொல்லணும், இரண்டாவது முஸாஃபஹா செய்யணும், மூணாவது என்னுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரோட சொல்லணும். இது எப்ப? கப்ல ஐ யதுஹுல் பைத்த, அவருடைய வீட்டுக்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக இதை செய்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா ஃபஇன்னஹு மக்ஃபூருன், அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஹாஜி எப்படி இருக்கிறாரு? பாவங்கள் இல்லாத மனிதராக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதனால் அவரிடம் இதெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் அஹ்மது போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய. அதே போல மன் ஹரஜ ஹாஜன் அவ் முஅ்தமிர், ஒரு மனிதர் ஹஜ் செய்கிறார், ஹஜ் செய்வதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்புகிறார். அவ் முஅ்தமிரன், அல்லது உம்ரா செய்வதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே செல்கிறார், அல்லது அவ் காஸியன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக வேண்டி வீட்டிலிருந்து வெளியே செல்கிறார். சும்ம மாத ஃபீ ததீகிஹி, போற வழியிலே மரணமாகி விட்டார், மௌத்தாகி விட்டார் என்றால் கத்தபல்லாஹு லஹு அஜ்ரல் காஸி, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடியவர் என்று அவர் நன்மைகள் எழுதப்படுகின்றன. வல் ஹாஜி, அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தவர் என்று அவருக்கு நன்மை எழுதப்படுகின்றன. வல் முஅ்தமிர், அல்லாஹ்வுக்காக வேண்டி உம்ரா செய்தவர் என்று அவருக்கு நன்மை எழுதப்படுகின்றன. வீட்டை விட்டு தான் வெளியே போயிருக்கிறார், வழியிலே மரணமாகிட்டார், ஹஜ் செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில போராடல, உம்ரா செய்யல. ஆனால் எந்த நியத்துடன் கிளம்பி போய் இடையில் மரணம் வந்து விடுமா என்றால் அவர் அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட நிலையில் தான் மரணமாகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். வல்லோர் அல்லாஹ் நம்முடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்